இப்போ நாம கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் நம்முடைய வேத வசனங்களை திருப்பிக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை உள்ள ஒரு வேத பகுதியை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இங்கே இந்த 2ஆம் அதிகாரத்திலே சபைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஏற்கனவே எபேசு சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன என்பதை நாம் பார்த்தோம். 2வதாக என்ன சபை? சிமர்னா சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன என்பதை நாம் பார்த்தோம். இப்போ இந்த 7 சபைகளை மொத்தமாக வச்சு பார்க்கும்போது அதில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் எப்படி பேசுகிறாருன்னா, அந்த சபைக்கு முதல்ல அந்த சபையை என்ன பண்ணுறாருன்னா பாராட்டுறார். அதாவது பாராட்டுறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு வர்ணனை அங்கே என்ன பண்ணப்படுகிறது, சொல்லப்படுகிறது. 2வது அந்த சபையை குறித்த ஒரு பாராட்டு என்ன பண்ணப்படுகிறது, சொல்லப்படுகிறது. 3வது அந்த சபையை பற்றிய ஒரு குற்றச்சாட்டு என்ன பண்ணப்படுகிறது, வைக்கப்படுகிறது. அதுக்கப்புறமா ஒரு எச்சரிப்பு அவங்களுக்கு என்ன பண்ணப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறமா அவர்கள் ஒரு தீர்மானத்தை என்ன பண்ண வேண்டும், எடுக்க வேண்டும். அந்த தீர்மானத்தை எடுப்பார்களானால் அவர்களுக்கு ஒரு வெகுமதி என்ன பண்ணப்படும், கொடுக்கப்படும். இதுதான் இந்த 7 சபையிலும் என்ன பண்ணுது, தொடர்ந்து நடக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு சொல்லும்போது சொன்னதையே என்ன பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப சொல்லிட்டு வருவாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு சபைக்கும் இந்த மாதிரி சொன்னதே என்ன ஆகுது, திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு சபையிலையும் கூடுதலாக சில தகவல்கள் என்ன பண்ணப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்போ ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், 7 சபை அப்படின்னா என்ன அர்த்தம், முழுமை பெற்ற, நிறைவு பெற்ற. அப்போ 1ஆம் நூற்றாண்டில் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட 7 சபைகளுக்கும் இந்த செய்தி, அதோடு சேர்ந்து மற்ற எல்லா சபைகளும் அதில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது எல்லா சபைகளுக்குமான செய்தி இதில் என்ன இருக்குது, அடங்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, 1ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த 2024 வரைக்கும் ஆரம்பிக்கப்பட்ட எல்லா சபைகளுக்கும் இதில் என்ன இருக்கிறது, செய்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு அந்த செய்தியை நாம் என்ன பண்ணுகிறோம், கேட்கிறோம். சரி, இப்போ 2ஆம் அதிகாரத்தில் இந்த சபைக்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்றத நம்ம வாசிக்கலாமா? பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருவுள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. சரி, இந்த பெர்கமு சபைக்கு சொல்ல வேண்டியது என்னவெனில் என்று ஆரம்பிக்கிறார். இப்போ சொல்றவர் எப்படிப்பட்டவர்? இருபுறமும் கருக்குள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கத்திக்கு இப்போ பொதுவாக நம்ம காய்கறி வெட்டுற கத்திக்கு எந்த பக்கம் ஷார்ப்னஸ் இருக்கும்? ஒரு பக்கம். ஆனால் இவர்கிட்ட எத்தனை பக்கம் இருக்குதான்? 2 பக்கமும் ஷார்ப்பாக இருக்கிற கருக்குள்ள பட்டயத்தை என்ன பண்ணுகிறாராம், உடையவர் சொல்லுகிறதாவது. ஹல்லேலூயா. அப்போ அவர் கையில் என்ன இருக்குது, ஒரு பட்டயம் இருக்குது. அந்த பட்டயம் எங்கே இருக்குது தெரியுமா? அந்த 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 16வது வசனத்தை வாசிங்க. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. எங்கிருந்து வருது பட்டயம்? வாயிலிருந்து வருது. பார்த்துருக்கிறீங்களா? அந்த மாதிரி வாயிலிருந்து என்ன வருது, பட்டயம் வருகிறது. ஸோ இதில் என்னன்னா ஒரு வார்த்தை விளையாட்டு என்று சொல்கிறார்கள். அதாவது ஆங்கிலத்தில் ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்வாட் வேர்ட், வார்த்தை, பட்டயம், ஆங்கிலத்தில் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஸ்வாட் வேர்ட், வார்த்தை என்ன வித்தியாசம்னா எஸ் தான் வித்தியாசம். ஸ்வாட்னா SWORD, வேர்ட் அப்படின்னா WORD. வார்த்தை, பட்டயம் அப்படின்ற அர்த்தத்தோடு என்ன பண்ணப்படுகிறது,
சொல்லப்படுகிறது. அப்போ அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்ன ஆகிறதா வருகிறது. அந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் என்ன பண்ணுகிறாராம் சொல்லுகிறார். அப்போ இந்த வேத வசன வார்த்தைகளை கொடுத்தவர் அல்லது இந்த வார்த்தையின்படி இந்த பூமியை நியாயம் தீர்க்க போகிறவர் என்ன பண்ணுகிறாராம் இதை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் தான் நம்மளை என்ன பண்ணுது ரட்சிக்குது. கரெக்டா? இந்த வேத வசனம் தான் நம்மளை என்ன பண்ணும் நியாயம் தீர்க்கும், வழிகாட்டும். இப்போ நீங்க எல்லாம் எப்படி இயேசுவை விசுவாசிச்சீங்க அப்படின்னா இந்த வேத வசனத்தை நம்பினதுனால என்ன பண்ணீங்க விசுவாசிக்கிறீங்க. இந்த வேத வசனம் சொல்லுகிறது இயேசுதான் கடவுள், இயேசுதான் ஆண்டவர் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அதை நீங்க நம்புறீங்க, அதனால நீங்க என்ன ஆறீங்க விசுவாசிகளாக மாறுகிறீங்க. தொடர்ந்து இந்த வேத வசனம் உங்கள் பாதைக்கு தீபமாக வெளிச்சமாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. இந்த வேத வசனத்தின்படி நீங்க என்ன பண்றீங்க நடக்கிறீங்க, வாழ்றீங்க. இந்த வேத வசனம் ஒரு நாள் நம்ம என்ன பண்ண போகிறது நியாயம் தீர்க்க போகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த பட்டயத்தை, இந்த நியாயம் தீர்க்கிற பட்டயத்தை, இந்த நியாயம் தீர்க்கிற வேத வசனத்தை வார்த்தையை உடையவர் என்ன பண்ணுகிறாராம் இந்த காரியங்களை திருச்சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க, 13வது வசனத்தை வாசிப்போம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். இப்ப மறுபடியும் அதே வார்த்தை வருகிறதா, அறிந்து இருக்கிறேன். இதெல்லாம் என்னது அவர்களை குறித்த ஒரு பாராட்டு. இந்த பாராட்டுல ஆண்டவர் எதையெல்லாம் அறிந்திருக்கிறார்? முதல்ல எதை அறிந்திருக்கிறாராம் கிரியைகளை அறிந்திருக்கிறார். அப்புறம் அவங்க குடியிருந்த இடத்தை என்ன பண்ணியிருக்கிறாராம் அறிந்திருக்கிறார். அப்புறம் அவங்க ஆண்டவரை என்ன பண்ணவில்லையா மறுதலிக்கவில்லை, அதையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாராம் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்கனவே கிரியை அப்படின்னா நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி என்ன பண்ண வேண்டும் நடக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கக்கூடிய கிரியைகள். கிறிஸ்தவர் ஆயிட்டா எதையுமே செய்யக்கூடாது அப்படி கிடையாது. கிறிஸ்தவர் ஆனா கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி என்ன பண்ண வேண்டும் நடக்க வேண்டும், செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இதை எல்லா சபைக்கும் என்ன பண்றாரு சொல்றாரு. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த சபை நடுவே அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய செயல்களையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 1 மணி நேரம் தான் நீங்க என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறீங்க, இதுக்கப்புறம் என் கண்ணுக்கு மறைவா போயிடுறீங்க. ஆனா 24 மணி நேரமும் 7 நாட்களும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் கர்த்தருடைய பார்வை உங்கள் மேல் என்ன பண்ணியிருக்கிறது இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது. கர்த்தர் உங்கள் கிரியைகளை எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறார் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அப்புறம் இதை ரொம்ப கவனமாக கேட்கணும். இவங்க ஒரு இடத்துல குடியிருக்கிறாங்களாம். அது எப்படிப்பட்ட இடம்? சாத்தானுடைய சிங்காசனமாய் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். இப்போ இதை பொதுவாக எல்லாரும் எப்படி எடுத்துக்குவாங்கன்னா ரொம்ப தப்பாக எடுத்துக்குவாங்க. ஆக்சுவலாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சாத்தானுடைய சிங்காசனம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா சாத்தானுக்கு அந்த இடத்துல என்ன இருக்கிறது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ போன சபையை பற்றி பார்க்கும்போது ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம். அதை நம்ம பார்த்துட்டோம்னா இதற்கான அர்த்தத்தை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அறிந்து கொள்ளலாம். 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கலாமா?
நீ படபோகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டு பிசாசானவன், அதே சாத்தான், அதே பிசாசு என்ன பண்றானாம், உங்களில் சிலரை காவலில் என்ன பண்றான், போடுறான். அப்போ இவர்கள் படுகிற உபத்திரவத்துக்கு யார் இந்த இடத்துல காரணமா இருக்கிறா? பிசாசு, சாத்தான். அப்ப சாத்தான் குடியிருக்கிற அல்லது சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம் அப்படின்னா என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? அங்க உபத்திரவப்படுவதற்கு, கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துவதற்கு அவனுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடம். இந்த இடத்துல இன்னொரு வசனமும் சொல்லி இருக்குது, நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறாய். அதாவது சாத்தான் சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறாய், அந்த இடத்திலையும் நீ என் நாமத்தை என்ன பண்ணியிருக்கிறாரா? பற்றி கொண்டிருக்கிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தான் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துவதற்கு அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற இடத்திலே நீ இருக்கிறாய். அந்த இடத்திலே நீ இருந்தாலும் என்னுடைய விசுவாசத்தை நீ என்ன பண்ணியிருக்கிறாய்? பிடித்து கொண்டு பற்றி கொண்டிருக்கிறாய். புரியுதா சொல்றது? அடுத்தது பாருங்க, சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மை உள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும். சாத்தான் குடியிருக்கிற இடம், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம், அந்த இடத்துல என்ன நடந்தது? அந்திப்பா என்ற ஒருவன் கொல்லப்பட்டான். அந்த அந்திப்பா யார் அப்படின்னா உண்மையுள்ள சாட்சி. நீங்க மற்ற எல்லாரும் பார்க்கும்போது இந்த அந்திப்பாவை பார்க்கும்போது இந்த அந்திப்பா எப்படிப்பட்டவன்? உண்மையுள்ளவன், தேவனுக்காக சாட்சியாய் வாழ்ந்தவன். அவன் அந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டானா? கொல்லப்பட்டான். அப்போ அங்கே ஒருவன் கொல்லப்படும் போது அந்த இடத்துல இருந்த மற்ற கிறிஸ்தவருக்கு என்ன பயம் வரும்? நம்மளும் என்ன பண்ணிடுவாங்க? கொன்னுடுவாங்க. ஆனாலும் இந்த கொலையை பார்த்தாலும் இவர்கள் என்ன பண்ணவில்லை? என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்தது. இப்ப நல்லா கவனிங்க, திரும்பியும் விளக்கமா சொல்றேன். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம், சாத்தான் குடியிருக்கிற இடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மற்ற இடத்திலே கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடிய உபத்திரவத்தை காட்டிலும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே, சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே அதிகமான உபத்திரவம் என்ன பண்ணப்படும்? கிறிஸ்தவர்களுக்கு காணப்படும், கொடுக்கப்படும். புரியுதா? இதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம், சாத்தான் குடியிருக்கிற இடம்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் அதிகமாக இருக்கிறது, மற்ற எல்லா இடத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. இப்போ அதே மாதிரி இந்தியாவில் எடுத்துக்கோங்க, எந்த இடங்கள்ல அதிகமாக கிறிஸ்தவங்களுக்கு உபத்திரவம்? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்க இருந்தது? மணிப்பூர்ல கிட்டத்தட்ட 250 சபைகள் என்ன பண்ணப்பட்டது? கொளுத்தப்பட்டது. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குதான்? சாத்தானுடைய சிங்காசனம், சாத்தானுடைய குடியிருப்பு அங்க இருக்குது. அதனால அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மற்ற இடத்தை விட அந்த இடத்துல அதிகமான உபத்திரவங்களை, துன்பங்களை என்ன பண்ணுகிறார்கள்? அனுபவிக்கிறார்கள். இதுதான் அதனுடைய அர்த்தம். சோ அந்த இடத்திலேயும் இந்த ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்களாம்? பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி தேவனை பற்றும் விசுவாசத்தை மறுதலியாமல் என்ன பண்ணுகிறார்கள்? இருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? இப்ப நமக்கு அந்த மாதிரி ஏதாவது உபத்திரம் இருக்குதா? மணிப்பூர்ல நடந்த மாதிரி நடந்திருக்குதா? மணிப்பூர்ல கிட்டத்தட்ட 250 சபைகள் அடித்து நொறுக்கப்பட்டு கொளுத்தப்பட்டது. எத்தனையோ ஆண்கள் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார்கள், எத்தனையோ பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர்களை இழந்த அனாதைகளாக்கப்பட்டார்கள். சாத்தான் அந்த இடத்துல என்ன போட்டான்? சிங்காசனத்தை போட்டு உட்கார்ந்துட்டான். சாத்தான் அங்க போய் என்ன பண்ணிட்டான்?
குடியேறிட்டான். அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஜனங்களை காட்டிலும் அந்த இடத்துல இருந்த ஜனங்களுக்கு அதிகமான உபத்திரவம் என்னாச்சு, உண்டாச்சு. இதுதான் அதனுடைய அர்த்தம். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு உபத்திரவம் இல்லாம இருக்கலாம். ஒருவேளை எதிர்காலத்தில் மற்ற எல்லா மாநிலங்களை பார்க்கலாம், தமிழ்நாட்டிலே சென்னையிலே உபத்திரவம் எப்படி இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். ஒருவேளை இந்த இடம் சாத்தானுடைய சிங்காசனமாக என்ன பண்ணலாம், மாறலாம். சாத்தான் குடியிருக்கக்கூடிய ஒரு இடமாக என்ன பண்ணலாம், இந்த சென்னை பட்டணம் மாறலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், மற்ற இடங்களை காட்டிலும் இந்த இடத்துல என்ன அதிகமாகும், உபத்திரம் அதிகமாகும். அப்போ ஆண்டவர் அந்த சபையை என்ன சொல்லி பாராட்டுறாரு, சாத்தானுடைய சிங்காசனம் இருந்தாலும் நீங்க என் நாமத்தை என்ன பண்ணியிருக்கிறீங்க, பிடிச்சுக்கிட்டீங்க, பற்றி கொண்டுட்டீங்க, என்ன இறுக்கமா பிடிச்சிட்டீங்க, என்ன பண்ணல, விடல. இங்கே உண்மையுள்ள சாட்சி, அந்த இடத்துல சாத்தான் குடியிருக்கிற இடத்துல உண்மையுள்ள சாட்சியாகிய அந்திப்பா கொல்லப்பட்டாலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணவில்லை, மறுதலிக்கவில்லை. அப்போ நீங்க ஆண்டவருடைய நாமத்தை எந்த சூழ்நிலை வந்தாலும் பற்றி கொள்வீங்களா, ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்காம இருப்பீங்களா? எந்த பட்டணத்தை போல, பெர்கமு சபையை போல நீங்க அப்படி இருப்பீங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? ஆனால் அன்றைக்கு அந்த பெர்கமு சபை இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவருடைய நாமத்தை பற்றி கொண்டது. ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்தை அவர்கள் என்ன பண்ணவில்லை, மறுதலிக்கவில்லை. அதனால ஆண்டவர் அந்த சபையை என்ன பண்றாரு, பாராட்டுறார். நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ணணும், பாராட்டணும். ஹல்லேலூயா. அப்படின்னா நம்மளும் அந்த மாதிரி என்ன பண்ணணும், நடந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? எல்லாருக்குள்ளேயும் ஒரு விதமான பயம் வந்துடுச்சு. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ. அதனால இந்த சாத்தானுடைய சிங்காசனம்னா நிறைய கோயில் இருக்கிற இடம், சாத்தான் குடி இருக்கிற இடம்னா நிறைய கோயில் இருக்கிற இடம்லாம் என்ன பண்ணாதீங்க, கற்பனை பண்ணி அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன இல்லை, சம்மந்தம் இல்லை. இது கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய உபத்திரவம், அதனுடைய கொடுமை, அதனுடைய தீவிரம், அதை பற்றி என்ன பண்ணுகிறது, பேசுகிறது. சரி, அடுத்ததுக்கு போலாமா? 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் சேர்த்து வாசிங்க. ஆகிலும் இது என்னது, குற்றச்சாட்டு. இந்த சபையின் மேலே இருக்கக்கூடிய ஒரு குறை, இவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு, அதுதான் இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த சபைக்கு சுட்டி காட்டுகிறார். என்ன சுட்டி காட்டுகிறார், வாசிங்க. சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. சரி, இந்த சபையில யார் இருந்தா? பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் சிலர் அந்த சபையில என்ன பண்ணாங்களாம், இருந்தாங்க. பாருங்க, ஒரு பக்கம் உபத்திரவத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, உபத்திரவம் வந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை என்ன பண்ணல, மறுதலிக்கல, ஆண்டவருடைய நாமத்தை பற்றி கொண்டாங்க. ஆனா அந்த சபையில ஒரு சிலர் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, பிலேயாமுடைய போதகத்தை என்ன பண்ணாங்களாம், கை கொண்டவர்கள். பாருங்க, சிலர், எல்லாரும் இல்ல, சிலர். அப்புறம் அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். அப்போ ஆண்டவர் வெறுக்கக்கூடிய போதனைகளை கை கொள்ளுகிற சிலர் அந்த சபையில என்ன பண்ணப்பட்டார்கள், காணப்பட்டார்கள். இப்போ நம்ம ஏன் வேத வசனத்தை போதிச்சுட்டே இருக்கிறோம் உங்களுக்கு? ஏன்னா நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா டிவி மூலமா எத்தனையோ போதகர்கள் உங்க வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்க, வர்றாங்க. யூடியூப் மூலமா எத்தனையோ போதகர்கள் உங்க வீட்டுக்குள்ள வராங்க. வாட்ஸ்அப் மூலமா எத்தனையோ போதகர்கள் உங்க வீட்டுக்குள்ள வராங்க. அவங்க கொண்டு வரக்கூடிய தவறான போதனைகளை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது, கை கொள்ளக்கூடாது. அதனால இங்க ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சரியான போதனைகளை உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், போதித்து கொண்டு வருகிறோம்.
இப்போ அந்த சபையில் ஒரு சிலர் அப்படி இருந்தது போல இந்த சபையில் ஒரு சிலர் அப்படி என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. பீலேயாமுடைய போதனைகளை கை கொள்ளக்கூடாது, நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனைகளை கை கொள்ளக்கூடாது. அது தேவன் வெறுக்கிற போதனைகள். நான் ஏற்கனவே போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனை நான் என்னன்னு சொல்லியிருக்கிறேன். டாக்ட்ரின் ஆஃப் காம்ப்ரமைஸ். எபேசு பட்டணத்தில் மந்திர தந்திர வித்தைகளை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வர்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறாங்க, மந்திர தந்திரங்களையும் என்ன பண்றாங்க, நம்புறாங்க. ரெண்டாம் கட்ட நிலையில் இருக்கிறாங்க. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். இன்னைக்கு இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ சபைக்கும் வருவாங்க, அல்லாஹ் கோயிலையும் போய் மந்திரிச்சுப்பாங்க. கிறிஸ்தவ சபைக்கும் வருவாங்க, ஜோசியக்காரனை தேடி ஓடுவாங்க. கிறிஸ்தவ சபைக்கும் வருவாங்க, ஜாதகம் பார்க்க போவாங்க. கிறிஸ்தவ சபைக்கும் வருவாங்க, பில்லி சூனிய மந்திரவாதிகளை தேடி என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க. இதுதான் என்னது, நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனை. நீ கிறிஸ்தவனாகவும் இருக்கலாம், மந்திர தந்திரத்தை பின்பற்றலாம். நீ கிறிஸ்தவனாகவும் இருக்கலாம், ஜாதகமும் பார்க்கலாம். இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படின்னு சொல்ற போதனை தான் என்ன போதனை, நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனை. இந்த போதனையை ஆண்டவர் வெறுக்கிறார். தரல புரிஞ்சுங்க, ஒரே போதனை தான். இந்த போதனையை நீங்க என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். இதை மட்டும் தான் விசுவாசிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? இதை தவிர்த்துட்டு எனக்கு இதுவும் வேணும், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த வழிமுறைகளும் எனக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன வான் பண்ணியிருக்கிறார் தெரியுமா, நீ அப்படி செஞ்சினா விளக்கு தண்டை என்ன பண்ணிடுவேன், எடுத்துருவேன்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், சபை என்ற பெயரையே உன்கிட்ட இருந்து என்ன பண்ணிடுவார், எடுத்து விடுவார். நீ சபைக்குள்ள இருக்கலாம், ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நீ என்ன கிடையாது, சபை கிடையாது. நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனைகள் கை கொள்ள விரும்புறீங்களா? விரும்புனீங்கன்னா போங்க, பிரச்சனையே இல்லை. இந்த சபைக்கும் வாங்க. ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த சபையில் என்ன இல்லை, கணக்கு இல்லை. நீங்க வந்து இங்க உட்காரலாம், 1 மணி நேரம் உட்காந்துட்டு போகலாம், காணிக்க போடலாம், இந்த சபையில் மெம்பர்ஷிப் வாங்கி நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் நீங்க என்ன கிடையாது, சபை கிடையாது. ஏன்னா விளக்கு தண்டை என்ன பண்ணிட்டார், எப்பயோ எடுத்து போட்டார். அதுதான் நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனை. அது ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ இன்னைக்கு புதுசா என்ன சொல்ற, இது என்ன போதனை, பீலேயாமுடைய போதனை. அது என்னங்க பீலேயாமுடைய போதனை? அந்த ஆள் யாரு? என்னாகமம் 22, 23, 24 இந்த 3 அதிகாரங்களிலே இந்த நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆள் யார்னா, அவர் வந்து வேற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. இவர் என்ன ஸ்பெஷல், இவர் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, யாரையாவது சபிக்கணும்னா இவர் என்ன பண்ணலாம், கூட்டு போனா அவர் என்ன பண்ணிடுவாரு, சாபம் விட்டு வந்துடுவார். அவர் சாபம் விட்டார்னா அது என்ன பண்ணும், அப்படியே நடக்கும். இதுதான் இவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. ஆனா இவருக்கும் ஆண்டவருக்கும் என்ன இருந்தது, கனெக்ஷன் இருந்தது. ஆண்டவர் இவர் கூட என்ன பண்றாரு, பேசுறாரு. இவரும் ஆண்டவர் சொல்றபடி என்ன பண்றாரு, செய்யறார். ஆனா இவர் எங்க இல்ல, இஸ்ரவேலுக்குள்ள இல்ல, இஸ்ரவேலை விட்டு வெளியே ரொம்ப மைல் தூரத்தில் அவர் என்ன பண்றாரு, இருக்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, எகிப்திலிருந்து வெளியே வந்து கானான் தேசத்துல வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகுறாங்க. செட்டில் ஆகும்போது அங்க மோவாப் என்ற ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் இருக்கிற ஒரு ராஜா அவன் பார்க்குறான். அவன் பேர் என்னன்னா பாலாக். போட்டிருக்குதா இங்க, பாலாக். அவன் தான் ராஜா. அவன் இந்த ஜனத்தை பார்த்த உடனே பயந்துட்டான். நான் இந்த 22, 23, 24 இருக்கிற உங்களுக்கு சுருக்கமாக புரிகிற மாதிரி ஒரு கதையாக சொல்கிறேன். இந்த ராஜா என்ன ஆயிட்டான், பயந்துட்டான். பயந்து போய் ஆள் அனுப்புகிறான். யாருக்கு, பீலேயாமுக்கு ஆள் அனுப்புகிறான். எதுக்கு, அவர் யார், என்ன ஸ்பெஷலிஸ்ட்டு, சபிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். நம்ம ஆளுங்க கூட சிலர் அப்படிதான், சும்மா வாயில் சாபம் விடுறதுனா என்ன பண்ணுவாங்க,
அப்படியே மண்ணை கண்ணெல்லாம் தூத்தி துப்பி என்னென்னமோ பண்ணி என்ன பண்ணுவாங்க, சாபத்தை விடுவாங்க. ஆனால் ஆண்டவர் வேத வசனத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, நம்ம யாரையுமே என்ன பண்ணக்கூடாது, சபிக்கக்கூடாது. சாபமான வார்த்தையை நம்முடைய வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. சில அம்மா அப்பா சொல்லுவாங்க, சில தாய்மார்கள் சொல்லுவாங்க, சின்ன வாலிப பிள்ளைங்க வீட்டில் வேலை செய்யலைன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ போகிற வீட்டில் போய் என்ன பண்ண போகிற தெரியுமா, கஷ்டப்படுவேன். உங்கள் மாமியார்கிட்ட வச்சு, உங்கள் மாமியார் உன்னை வச்சு என்ன பண்ண போகிறாங்க, செய்ய போகிறோம். இந்த மாதிரிலாம் சாபம் என்ன பண்ணக்கூடாது, உங்கள் பிள்ளைங்களுக்கு விடக்கூடாது. நீங்கள் விட்டிங்கன்னா உண்மையாகவே உங்கள் பிள்ளைங்களுக்கு எப்படிப்பட்ட மாமியார் வந்து அமைவாங்க, அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்லணும், நீ எல்லா வேலையும் கற்றுக்கோமா, எல்லாம் சமையல் பண்ண கற்றுக்கோ, காபி போட கற்றுக்கோ, அப்போது உன் குடும்பம் எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் என்ன பண்ணு, கற்றுக்கோ. நீங்கள் எப்படி சொல்லக்கூடாது, நீ இதை கற்றுக்கலனா நீ அங்கே போய் என்ன பண்ணுவ, கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் நம்மளை அறியாமலே நம்ம பிள்ளைங்க மேலே என்ன பண்ணுறோம், சாபத்தை என்ன பண்ணுறோம், போடுறோம். சரி, இப்போ இந்த பிலேயாம் ஸ்பெஷலிஸ்ட், சாப ஸ்பெஷலிஸ்ட், ராஜா என்ன பண்ணுறாரு, போய் அவரை கூப்பிடுறார். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, வந்தவங்க விருந்தாளிங்களாம் தங்குங்கப்பா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் என்ன பண்ணுவேன், செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே நைட்டு ஆண்டவர் அவர்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, இந்த ஜனங்கள் யாருடைய ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள். இந்த ஜனங்களை நீ என்ன பண்ணக்கூடாது, சபிக்கக்கூடாது, இவங்களை என்ன தான் பண்ணணும், ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த நாள் தீர்க்கதரிசி சொல்கிறார், ராஜா அனுப்பின ஆட்கள் கிட்ட, எப்பா ஆண்டவர் சொல்லிட்டாரு என்ன பண்ணக்கூடாது, சபிக்கக்கூடாது, ஆசீர்வாதம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அதனால நான் உங்கள் கூட என்ன பண்ணல, வரலை, நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிடுறேன். மறுபடியும் ராஜா என்ன பண்ணுறாரு, இன்னும் ஒரு சில முக்கியமான நபர்களே கொஞ்சம் நல்லா காசு கீசெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். அவங்க போய் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சபிங்க, ராஜா வந்து உங்களுக்கு நிறைய வெகுமதியெல்லாம் என்ன பண்ண போகிறாரு, கொடுக்க போகிறாரு. ஆனால் அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, ராஜா தன்னுடைய அரண்மனை ஃபுல்லாக எனக்கு பொண்ணு வெள்ளி கொடுத்தா கூட இந்த ஜனத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், சபிக்க மாட்டேன், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்லாம் சொல்கிறார். இருந்தாலும் இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, வற்புறுத்தி அவரை என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு வராரு. அது இடையில நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது. இவர் வரும்போது ஆண்டவர் அவர்கிட்ட சொல்கிறாரு, நீ உன் சொந்தமாக எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, நான் உன்கிட்ட என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ என்ன பண்ணணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்புகிறார். உடனே இவர் வரார், ராஜாவை பார்க்குறாரு. ஒரு சில இடங்களுக்கு போகிறாங்க, சில பலிகளை செலுத்துகிறாங்க. ஒவ்வொரு முறையும் நல்லா கவனிங்க, ஒவ்வொரு முறையும் இவர் இஸ்ரவேலை சபிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் என்னதான் வருது, ஆசீர்வாதமான வார்த்தை தான் வருகிறது. ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை யாரும் என்ன பண்ண முடியாது, சபிக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன், நீங்கெல்லாம் யாரு, ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையை யாரும் இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியாது, சபிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அதை நம்புறாங்க. எதை நம்புறாங்க, யாரோ ஒருத்தர் எனக்கு என்ன விட்டுட்டாரு, சாபம் விட்டுட்டாரு, அந்த சாபம் என் வாழ்க்கையில் என்ன பண்ணும், நடக்கும் அப்படின்னு ஒரு மனிதன் சொன்னதை ரொம்ப நம்புறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்றதை என்ன பண்ண மாட்டேன்றாங்க, நம்ப மாட்டேன்றாங்க. இந்த இடத்துல தான் என்னாகமம் 23:23 அந்த பீலேயாம் சொல்றாரு, தேவ ஜனங்களுக்கு விரோதமா என்ன இல்லை, வாசிங்க அத, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை அப்படின்னு சொல்றார். சரியா? இப்ப இந்த 24ஆம் அதிகாரம் முடியும் போது இந்த தீர்க்கதரிசி மற்ற நாடுகளுக்கெல்லாம் என்னென்ன நடக்கும் அப்படின்லாம் சில தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, அந்த இடத்தை விட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு என்ன பண்றாரு, போயிடுறார். இதுக்கு இடையில ஒரு காரியம் நடக்குது. அதை பற்றி வேதத்தில் ரொம்ப தெளிவான வசனங்கள் இல்லை. ஒரு சில வசனங்களை வைத்து ஒரு சில அனுமானங்களுக்குள் வருகிறோம். அதுல ஒரு வசனம் தான் எது, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
இப்போ இது வரைக்கும் என்னாகும் 22, 23, 24 நடந்தது வரைக்கும் அந்த தீர்க்கதரிசி வந்தாரு, இஸ்ரவேலை சபிக்கல, அவர் என்ன பண்ணிட்டார், திரும்ப போயிட்டார். இதுதான் என்ன பண்ணுது இருக்குது. ஆனா இதுக்கு இவர் போறார் இல்லையா, போறதுக்கு முன்னாடி ஒன்று நடந்திருக்கிறது. அப்படி நடந்ததாக வேத வசனத்தில் ஒரு சில இடங்களிலே நாம் என்ன பண்ணுகிறோம், அதை குறித்து வாசிக்கிறோம். ஸோ அதில் ஒரு இடம் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் பாருங்க, 14 வாசிங்க. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும், விக்கிரகங்களை படைத்தவைகளை புசிப்பதற்கும், வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரல். நல்லா கவனிங்க, இந்த ஜனங்கள் இதை செய்வதற்கு ஏதுவாக என்ன பண்றாங்களாம், இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய. நல்லா கவனிங்க, அப்போ பீலேயாம் போறதுக்கு முன்னாடி பாலாக்குக்கு ஒரு போதனை செய்தார். என்ன போதனை செய்தார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நேரடியா நான் என்ன பண்ண முடியாது, சபிக்க முடியாது. ஆனா நான் உன்கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறேன், அந்த ஐடியா படி நீ என்ன பண்ணு, செய். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா சாபம் வந்துடும் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுத்துட்டு சைலண்டா என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு அப்படின்னு இங்க என்ன பண்ணிருக்குது, இந்த வசனங்கள்ல என்ன பண்ணுது சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன ஐடியா? ராஜாவே நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ண வைக்கணும், விக்கிரகங்களுக்கு படைக்கிறத சாப்பிட வைக்கணும், வேசித்தனம் பண்ண வைக்கணும். இதை பண்ண வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன வந்துடும், சாபம் வந்துடும். விலங்குதான் நான் சொல்றது. ஆனால் இந்த காரியம் வெளிப்படையாக என்னாகமத்தில் என்ன பண்ணப்படலை, சொல்லப்படலை. அதையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஆனால் என்னாகமம் 25ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிங்க. இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். பாருங்க என்ன பண்ணாங்களாம், மோவாபின் குமாரத்திகளோடு என்ன பண்ணாங்களாம், வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் அந்த பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். சோ இந்த ஆண்கள் யாரோடு கூட போய், எந்த பெண்களோடு கூட போய் இருந்தாங்களோ அந்த பெண்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த ஆண்களை கூப்பிடுறாங்க. எதுக்கு? விக்கிரகங்களுக்கு படைத்த விருந்து, அந்த விருந்தை வந்து என்ன பண்ணணும், சாப்பிடணும், வாங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க. அப்புறம் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து போய் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்களாம், அவர்கள் தேவர்களை என்ன பண்ணாங்க, பணிந்து கொண்டார்கள். இப்ப பாருங்க, இது என்னது, சொந்த செலவுல சூனியம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், வேற யாரும் உங்களை என்ன பண்ண முடியாது, சபிக்க முடியாது. வேற யாரும் உங்களுக்கு எதை காரிய தீங்கு என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா நீங்க தேவனுடைய ஜனங்கள். ஆனா நீங்களே உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், சாபத்தை வர வச்சுக்கலாம். எப்போ? ஆணுடைய வார்த்தையை மீறி நடக்கும்போது. இவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தார்? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நீ எந்த ஒரு விக்கிரகத்தை நீ என்ன பண்ணக்கூடாது, உண்டாக்கவும் கூடாது, அதை நமஸ்கரிக்கவும் கூடாது, அதை தொழுது கூடாது என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, கட்டளை கொடுத்தார். இந்த ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள், அந்த கட்டளையை மீறுகிறார்கள். அதே 25ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிப்போமா? கர்த்தர் மோசேயை நோக்கி, மீதியானியரை நெருக்கி அவர்களை வெட்டி போடுங்கள். பேயோரின் சங்கதியிலும் பேயோரின் நிமித்தம் வாதை உண்டான நாளிலே குத்துண்ட அவர்கள் சகோதரியாகிய கஸ்பி என்னும் மீதியான்
பிரபுவினுடைய குமாரத்தின் சங்கதியிலும் அவர்கள் உங்களுக்கு செய்த சற்பனைகளினால் உங்களை மோசம் போக்கி நெருக்கினார்களே என்றார். சோ இந்த சற்பனை என்ன? சற்பனை, சற்பனைனா என்ன? சற்பனையான யோசனைனா என்ன? தந்திரமான யோசனை. இந்த பீலேயாம் ஊருக்கு புறப்பட்டு போறதுக்கு முன்னாடி என்ன யோசனை கொடுத்துட்டு போயிட்டாரு? சற்பனையான யோசனை கொடுத்துட்டு போயிட்டாரு. இதனால அந்த ராஜா சில பெண்களுக்கு இந்த ஐடியாவை கொடுத்து அந்த பெண்கள் வந்து இந்த ஆண்களை தூண்டி இவர்களை என்ன பண்ண வச்சுட்டாங்க? வேசித்தனம் பண்ண வச்சுட்டாங்க. அதனால அவங்க என்ன ஆயிட்டாங்களாம்? மோசம் போக்கி நெருக்கினார்கள், நெருக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதா நான் சொல்லுது உங்களுக்கு? சரி, புதிய ஏற்பாட்டில் இதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து, பாருங்க, செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி, பாருங்க, அவன் என்ன விரும்பினானா? கூலி. ஆனா டயலாக் எப்படி வந்தது? ராஜா தன்னுடைய அரண்மனை முழுக்க வெள்ளியையும் பொன்னையும் கொடுத்தாலும் இந்த ஜனங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், சபிக்க மாட்டேன்னு சொன்னவன் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு சற்பனையான ஒரு ஐடியாவை என்ன பண்ணிட்டான்? சொல்லிட்டு போயிட்டான். இந்த ஐடியாவை கேட்டவங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்க? பாவத்தில் விட பண்ணிட்டாங்க. விளங்குதா நான் சொல்றது? ஸோ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் என்ன பண்ணானா? அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. இப்போ அங்க நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி இங்க பேதுரு என்ன பண்றாரு? சொல்றாரு. இது இந்த 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு எதை பத்தி பேசுறாருன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளை பத்தி என்ன பண்றாரு? பேசுறாரு. அதனால இந்த பீலேயாம் என்பவன் அநீதத்தின் கூலிக்காக சில காரியங்களை செய்தபடினாலே இவனையும் கள்ள தீர்க்கதரிசி என்ற லிஸ்ட்ல என்ன பண்றாரு? சேர்த்து வைக்கிறார். இதை குறித்து யூதாவும் சொல்லி இருக்கிறார். யூதா 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. என்ன பண்ணாராம்? பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே யூதா சொல்லக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுகிறார்களாம்? விரைந்தோடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ பீலேயாம் என்ன பண்ணியிருக்கிறாராம்? கூலிக்காக ஒரு வஞ்சகத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? செய்திருக்கிறார். இப்போ இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக எங்கே கிடையாது? என்ன ஆகும்? 22, 23, 24 கிடையாது. சரி, இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். என்ன ஆகும்? 31ஆம் அதிகாரம் 16வது வசனம். பேயோரின் சங்கதியிலே பீலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள். அப்ப நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணுவதற்கு அவர்கள் நினைக்கவில்லை தாங்களாக. ஆனால் பீலேயாமுடைய ஐடியாவை கேட்டவர் என்ன பண்ணிட்டாரு? சில ஆட்களை அனுப்பி அந்த ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க? இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண என்னவா இருந்தாங்க? காரணமாய் இருந்தவர்கள். புரியுதுங்களா? அப்படி காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் என்ன ஆயிடுச்சான்? நேரிட்டது. இப்ப பாருங்க, பீலேயாம் சாபம் விட்டு வாதை வரல, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து என்ன வந்துருச்சு? வாதை வந்துருச்சு. நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த பீலேயாமுடைய போதகத்தை கேட்கிறவர்கள் எங்க இருந்தாங்க? பெர்கமு சபையிலே இருந்தாங்க.
அப்ப பீலேயாமுடைய போதகத்தை கேட்கறதுனா என்ன அர்த்தம்? காசுக்காக தேவ ஜனங்களை என்ன பண்ணுகிறது? திசை திருப்புவது, விக்கிரக ஆராதனைக்கு நேராக என்ன பண்ணுவது? வழி நடத்துவது. இப்படிப்பட்டவர்கள் சிலர் எங்க இருந்தாங்க? பெர்கமு சபையில் இருந்தாங்க. அவங்க என்னதான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர்ல தான் இருக்கிறாங்க. ஆனா பணத்திற்காக, சுய லாபத்திற்காக அந்த சபையில இருந்து கொண்டு மற்ற கிறிஸ்தவர்களை விக்கிரக ஆராதனைக்கு நேராக என்ன பண்றாங்க? வழி நடத்துறாங்க. அல்லது தவறான போதனைக்கு நேராக என்ன பண்றாங்க? வழி நடத்துறாங்க. புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ இதையும் எப்படி இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். பெர்கமு சபை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரே ஒரு சபை அந்த ஊரில் கிடையாது. பல சபைகள் பல வீடுகளில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இயங்கி கொண்டிருக்கோம். அது எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன சபை? பெர்கமுல இருக்கிற எல்லாமே சேர்ந்து தான் என்னது? பெர்கமு சபை. இப்போ அதே மாதிரி இன்னைக்கு இந்த அரோமா சபையில் அப்படி ஒரு சிலர் எழுந்து தவறான போதனைகளை உங்களுக்கு என்ன பண்ணுறதில்ல? சொல்லி கொடுக்கறதில்ல. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஆனா சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா சபையும் சேர்த்து அந்த சபையில் நம்ம சபையும் ஒரு சபையா நீங்க சேர்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் ஒரு சிலர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? பீலேயாமுடைய போதகத்தை அவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் நம்பிக்கொண்டு மற்றவர்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? நம்ப வைத்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? சுய லாபத்திற்காக, அநீதத்தின் கோலிக்காக, பணத்திற்காக, செல்வந்தர்கள் ஆகுவதற்காக என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? உண்மையான தேவ ஜனங்களை தவறான வழியில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையான போதனைகளை கற்றுக் கொடுக்காதபடிக்கு விக்கிரக ஆராதனைக்கு நேரையான போதனைகளை ஜனங்களுக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? வெறுக்கிறார். ஆண்டவர் வெறுக்கிறத நம்ம செய்யலாமா? செய்யக்கூடாது. ஆண்டவர் வெறுக்கிறத ஒருத்தர் செய்கிறார்னா அந்த நபருடைய போதனைகளை என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது, பின்பற்றக்கூடாது. மறுபடியும் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. பீலேயாமுடைய போதனை என்னன்னு நமக்கு தெரியும். அதை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களாம்? கை கொண்டு நடக்கிறார்கள். அதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? வெறுக்கிறார். அதையும் சொல்றாரு. நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனையை குறித்து சொல்றாரு. இந்த ரெண்டுத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? வெறுக்கிறார். அப்போ சுய லாபத்திற்காக, பணத்திற்காக ஜனங்களை என்ன பண்ணக்கூடாது? விக்கிரக ஆராதனைக்கு நேராக என்ன பண்ணக்கூடாது? நடத்தக்கூடாது. ஜனங்களை தவறான போதனைகளை ஜனங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? கற்றுக் கொடுக்க கூடாது. அதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? வெறுக்கிறார். டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எத்தனை வசனம் இருக்குது? 16, 17 2 வசனம் இருக்குது. பார்த்துடலாமா அதையும்? சரி சரி 16 வாசிங்க. நீ மனம் திரும்பு. என்ன பண்ணுமா? மனம் திரும்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? பீலேயாமுடைய போதனை நீ ஒருவேளை கை கொள்ளுகிறவனாயிருந்தால் அதிலிருந்து என்ன பண்ணு? மனம் திரும்பு. நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனைகளை நீ கை கொள்ளுகிறவனாய் இருந்தால் நீ என்ன பண்ணு? மனம் திரும்பு. ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்றாரு? இன்னொரு சான்ஸ் கொடுக்கிறார் மனம் திரும்புவதற்கு. அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள ஆண்டவர், நீதி உள்ள ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர். மறுபடியும் நமக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு? மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு
கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னொரு பாயிண்ட்டையும் சேர்த்து சொல்லிடுறேன். இந்த விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிட்றதும் வேசித்தனம் பண்ணுறதும் ரெண்டுமே என்னன்னா விக்கிரக ஆராதனை செய்வதற்குடைய ஒரு பங்கு. அதாவது அந்த காலத்தில் விக்கிரக ஆராதனை நடக்கும்போது இந்த காரியங்கள்லாம் என்ன பண்ணும், அந்த விக்கிரக ஆராதனையுடைய ஒரு பகுதியாக அது என்ன பண்ணும், நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதில் பங்கு பெறுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விக்கிரகம் தான் எங்களுடைய கடவுள் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அந்த விக்கிரகத்தை தங்களுடைய தெய்வமாக என்ன பண்ணுறாங்க ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால் அந்த படைக்கப்பட்டதை என்ன பண்ணுறாங்க சாப்பிட்றாங்க. அந்த அந்த விழாவில் அவங்க என்ன பண்ணுறாங்க பங்கு பெறுறாங்க. ஸோ இது ரெண்டுமே எதற்கு அடையாளம், விக்கிரக ஆராதனைக்கு அடையாளம். அதனால நம்ம விக்கிரக ஆராதனைக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது. அதனால மனம் திரும்புன்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். சரி, மனம் திரும்பலன்னா என்ன நடக்கும்? இதுதான் என்னது எச்சரிக்கை. வாசிங்க. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால், என்னவா என் வாயின் பட்டயம், அவருடைய வார்த்தையாகிய பட்டயம், நம்மை நியாயம் தீர்க்கக்கூடிய அவருடைய வார்த்தையினாலே என்ன பண்ணுவாராம், அவர்களோடு என்ன பண்ணுவேன் யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் சரி எல்லாருக்குமே அவருடைய வாயின் வார்த்தையினால என்ன வரும், நியாய தீர்ப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. இப்போ அந்த வார்த்தையை வச்சு ஆண்டவர் நம்ம கிட்ட யுத்தம் பண்ணா ஜெயிக்க போறது யாரு சொல்லுங்க? நம்ம அவருடைய வார்த்தையின்படி நடந்தால் நாம என்ன பண்ணுவோம் ஜெயிப்போம். அவருடைய வார்த்தையின்படி நடக்கலைன்னா அந்த யுத்தத்தில் என்ன பண்ணிடுவோம் தோத்துருவோம், அழிக்கப்பட்டு விடுவோம். அதனால் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வாயின் வார்த்தை பட்டயத்தினாலே அவர்களோடு என்ன பண்ணுவேன் யுத்தம். யாரோடு? மனம் திரும்பாதவர்களோடு, சபைக்குள்ள மனம் திரும்பாமல் இருக்கவங்களோடு நான் என்ன பண்ணுவேன் யுத்தம் பண்ணுவேன். அதே போல இந்த உலகத்தில் என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்களோடு நான் என்ன பண்ணுவேன் யுத்தம் பண்ணுவேன். அப்படின்னா என்ன சொல்ல வராரு, கடைசி நியாய தீர்ப்பிலே அவர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வார்த்தையினாலே அவர்களுக்கு என்ன உண்டாகும், நியாய தீர்ப்பு உண்டாகும். அடுத்த வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்? ஆண்டவரே நான் என்ன பண்றேன் மனம் திரும்புறேன். விக்கிரக ஆராதனை விட்டு என்ன பண்றேன் மனம் திரும்புறேன். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், இந்த ரெண்டாங்கட்ட நிலைமையிலிருந்து நான் என்ன பண்றேன் மனம் திரும்புறேன் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும் ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி நீங்கள் முடிவெடுத்தீர்களானால் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நீங்கள் ஜெயம் பெற்றவர்கள், ஜெயம் பெற்றவர்களாகிய உங்களுக்கு நான் மறைவான மன்னாவை என்ன பண்ணுவாராம் புசிக்க கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன மன்னா கொடுக்கப்பட்டது? வானத்திலிருந்து என்னாச்சு மன்னா வந்தது. அந்த மன்னாவை சாப்பிட்டு அவங்க உயிர் வாழ்ந்தாங்க. இந்த மறைவான மன்னாவை நீங்கள் சாப்பிட்டால் நீங்கள் நித்தியமாக என்ன பண்ணுவீர்கள் உயிரோடு இருப்பீர்கள். இதனுடைய அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரு நித்திய ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா. மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். அப்புறம் அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும். என்னது வெண்மையான குறிக்கல்? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே வெண்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெற்றின்னு அர்த்தம். வெண்மைனா என்னது வெற்றி. அதுக்கு ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன வஸ்திரம் தரிக்கப்படுமா? வெண் வஸ்திரம் தரிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் யாரு? வெற்றி பெற்றவர். அவருக்கு என்ன வஸ்திரம் கொடுக்கப்படும்? வெண் வஸ்திரம் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. வெற்றி பெற்றவர்னா என்ன அர்த்தம்னா இயேசு கிறிஸ்துவுக்காக மரண பரியந்தம் வாழ்ந்தவர், இயேசு கிறிஸ்துவுக்காக உபத்திரவத்திலே உயிர் கொடுத்தவர். அவர் தான் யாரு? வெற்றி பெற்றவர். அவருக்கு தான் என்ன வஸ்திரம் கொடுக்கப்படும்? வெண் வஸ்திரம் கொடுக்கப்படும். இந்த 2ஆம் அதிகாரத்தில் இந்த ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன கொடுக்கப்படுமா? வெண்மையான குறிக்கல்.
ஒரு கல் ஒன்னு கொடுக்கப்படுமா. அதுல அப்புறம் வாசிங்க. அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவரும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. சோ அவருக்கு ஒரு புது பேரு. அந்த பேர் யாருக்கு மட்டும்தான் தெரியுமா? அந்த நபருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பேரை அந்த கல்லுல என்ன பண்ணுவாராம்? எழுதி கொடுப்பாராம். சிலர் சொல்வாங்க, போடா உன் பேச்சை எதில் தான் எழுதணும்? தண்ணியில் தான். தண்ணியில் எழுதுனா என்ன ஆகும்? ஓடுற தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நிரந்தரம் இல்லை, அது நம்பகத்தன்மை உள்ளது அல்ல அப்படின்னு அர்த்தம். ஆனால் கல்லில் எழுதுனது இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க. கல்வெட்டுகள் எத்தனை வருஷம் பழசு? 1000 வருஷம் பழசு, 3000 வருஷம் பழசுலாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதெல்லாம் எப்போ எழுதுனது? அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கல்லில் எழுதுனது. அது நிரந்தரமாக என்ன பண்ணுது? இன்னைக்கும் அந்த கல்லில் இருக்கிறது. இப்போ இவர் சொல்றாரு, நீ வெற்றி பெற்றவன், அதனால உனக்கு வெள்ளை கல்லில் உன் பேரை என்ன பண்ண போறேன்? எழுத போறேன். அந்த பேர் வேற யாருக்கும் தெரியாது, உனக்கு மட்டும்தான் தெரியும். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உனக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, அமெரிக்காவுக்கு போகிறவங்கள நிறைய பேர் ஒரு பெரிய விருப்பத்தோடு இருப்பாங்க. என்ன விருப்பம் தெரியுமா? இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறவங்கெல்லாம் முதல்ல கிரீன் கார்டு வாங்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கும். கிரீன் கார்டு வாங்கினா மட்டும் போதாது, நான் என்ன வாங்கணும்? அமெரிக்க நாட்டினுடைய குடி உரிமை என்ன பண்ணணும்? பெறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அமெரிக்கன் சிட்டிசனாக என்ன பண்ணணும்? மாறணும். அமெரிக்கன் சிட்டிசனாக மாறிட்டா இந்தியன் பாஸ்போர்ட் என்ன ஆகிடும்? காலாவதி ஆகிடும். அமெரிக்கன் பாஸ்போர்ட்டில் அவருக்கு ஒரு புது பேரை என்ன பண்ணுவாங்க? ஆட் பண்ணி அமெரிக்கன் பாஸ்போர்ட் அவர் கையில் கொடுத்துட்டாங்கன்னா அவர் என்னவா மாறிடுறாரு? அமெரிக்க பிரஜையாக மாறிவிடுகிறார். ஸோ இங்கே சொன்னதையே மறுபடியும் சொல்கிறார் ஆண்டவர். மறைவான மன்னாவை உனக்கு தருவேன்னா என்ன அர்த்தம்? நீ எங்கே இருப்ப? நித்திய ஜீவனில் இருப்ப. அதே மாதிரி வெள்ளை குறிக்கல்ல உன் பேர் எழுதப்படணும் என்ன அர்த்தம்னா, நீ பரலோக ராஜ்யத்தினுடைய குடிமகனாக என்ன பண்ண போகிறாய்? மாறப்போகிறாய். அது நிரந்தரமானது, அது நம்பகத்தன்மை உள்ளது, அது உனக்கு ஒரு பாதுகாப்புள்ள ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒன்று. இந்த பூமியிலே நீ எனக்காக உபத்திரவப்பட்டு மரித்தாலும் பரலோக ராஜ்யத்திலே நீ நித்தியமாக என்னோடு கூட என்ன பண்ண போகிறாய்? வாழப்போகிறாய். உனக்கு பரலோக குடி உரிமையை நான் இதன் மூலமாக என்ன பண்ண போகிறேன்? உனக்கு கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. இதை கேட்டால் இயேசுக்கு உயிர் கொடுப்பதற்கு தைரியம் வருமா வராதா? வரும். அல்லேலூயா. ஏன்னா ஏற்கனவே அந்த ஊரில் அந்திப்பா என்ற உண்மையுள்ள சாட்சி என்ன பண்ணப்பட்டான்? கொல்லப்பட்டான். அவர்களுக்கு உபத்திரவம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலே ஆண்டவருடைய நாமத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க? பற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் மேல் வச்ச விசுவாசத்தை அவங்க என்ன பண்ணலை? மறுதலிக்கல. அவருக்காக சீக்கிரத்தில் என்ன பண்ணலாம்? ஒருவேளை சாகலாம். ஆனால் அவங்கள என்ன கிடைக்கும்? மறைவான மன்னா கிடைக்கும். வெள்ளை கல்லில் அவங்க பேர் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? புது பேர் அவங்களுக்கு எழுதப்பட்டு அவர்கள் நித்திய ராஜ்யத்தை என்ன பண்ணுவார்கள்? சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஆயத்தமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. உபத்திரவத்தை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அதே மாதிரி நமக்குள்ள ஆண்டவர் பார்க்குற குறைய நிவர்த்தி செய்வதற்கு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? மறைவான மன்னா. வெள்ளை குறிக்கல்லில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பேர் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எழுதுவார். அல்லேலூயா. அது வேற யாருக்கும் அந்த பேர் தெரியாது. உங்களுக்கு மட்டும், ஆண்டவருக்கு மட்டும் அந்த பேர் தெரியும். ஆண்டவர் நமக்கென்று ஒரு பாதுகாப்பை நித்திய ராஜ்யத்தில் என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த பூமியில ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த பாதுகாப்போடு கூட தேவனோடு கூட நாம் என்ன பண்ணுவோம்? வாழ்வோம். அல்லேலூயா. அதனால் இயேசுவுக்காக வாழ்வோம், இயேசுவுக்காக மரிப்பதற்கும் ஆயத்தமாவோம். ஆமென் சொல்லலாமா? நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாமா?